வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. தலைப்புச் செய்திகள். வாரணாசியில் பிரதமர் மோடி பிரம்மாண்ட ரோடு ஷோ. உபி முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட தலைவர்களும் பங்கேற்பு. பிரதமர் மோடிக்கு வழிநெடுக தொண்டர்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பு. பின்னர் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு சென்று பூஜை வழிபாடு செய்தார் மோடி. இந்த முறை தேர்தலில் பிரதமர் மோடி வெற்றி பெற்றால் எதிர்காலத்தில் தேர்தல் இருக்காது. ஜார்க்கண்ட் மாநிலம் ஹசாரிபாக் மாவட்டத்தில் தேர்தல் பேரணியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சூசகம். ஓட்டு வங்கியை கண்டு பயப்படும் ராகுல். அயோத்தி ராமர் கோவிலுக்கு செல்லாதது ஏன்? மகாராஷ்டிரா மாநிலம் துலே மாவட்டத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அமித்ஷா விலாசல். பாஜகவுக்கு எந்த பயமும் இல்லை எனவும் பேச்சு. அண்ணாமலை மீது கிரிமினல் வழக்கு தொடர ஆளுநர் அனுமதி உத்தரவு பிறப்பிக்கவில்லை. ஆளுநர் மாளிகை மறுப்பு. காங்கிரசின் கரம் என்றும் உங்களுடன் உள்ளது. சமூக வலைதளத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி வீடியோ வெளியீடு. காங்கிரசின் மகாலட்சுமி திட்டத்தின் கீழ் ஏழை குடும்ப பெண்களுக்கு ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாய் தரப்படும் எனவும் வாக்குறுதி. பாட்னா சாஹிப் குருத்வாராவில் உணவு பரிமாறிய பிரதமர் மோடி. காலை உணவு தயார் செய்யும் சமையல் அறைக்கு சென்று சப்பாத்தி தயார் செய்தார் பிரதமர் மோடி. நான்காம் கட்ட தேர்தலில் இரவு 8 மணி நிலவரப்படி அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் 76.02% வாக்குப்பதிவு. ஆர்வமுடன் வாக்களித்தனர் ஆந்திரா வாக்காளர்கள். ஆந்திராவில் பல இடங்களில் ஓட்டுச்சாவடியில் OSR மற்றும் தெலுங்கு தேச கட்சியினர் இடையே மோதல். தொண்டர்கள் ஓட்டுச்சாவடிக்கு நுழைந்து ஓட்டுப்பதிவு இயந்திரங்களை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு. கள்ள ஓட்டு பதிவு செய்ய முயன்றதாக கூறி இரு கட்சி தொண்டர்களும் மோதல். ஆந்திராவில் ஓட்டு போட வந்த வாக்காளர் ஒருவருக்கும் ஆளுங்கட்சி MLAக்கு ஓட்டுச்சாவடியில் அடிதடி. தெனாலி தொகுதி ஓட்டுச்சாவடி ஒன்றில் ஆளும் OSR காங்கிரஸ் கட்சி MLA சிவகுமாரை வரிசையில் நிற்க சொன்னதால் ஆத்திரம். பீகார் முன்னாள் துணை முதலமைச்சரும் பாஜகவை சேர்ந்தவருமான சுஷில்குமார் மோடி காலமானார். மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் இரங்கல். மத்தியில் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஏழை விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்வதே எனது முதல் வேலை. விரைவில் திருமணம் செய்து கொள்வேன் எனவும் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபாலியில் MP ராகுல் வாக்குறுதி. சந்தேக மரண வழக்காக ஜெயக்குமார் வழக்கு மாற்றம். நெல்லை காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் மரணம் கொலையா தற்கொலையா என தென்மண்டல IG கண்ணன் விளக்கம். இன்னும் ஒரு வாரத்தில் இந்த வழக்கில் ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் எனவும் பேட்டி. சவுக்கு சங்கருக்கு ஒரு நாள் போலீஸ் காவல். இன்று மாலை 5 மணி வரை சவுக்கு சங்கரிடம் விசாரணை நடத்த சைபர் கிரைம் போலீசாருக்கு அனுமதி. 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்டு மனு அளித்திருந்த நிலையில் ஒரு நாள் மட்டும் அனுமதி. பிரச்சாரத்தில் வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசும் பிரதமர் மோடி மீது வழக்கு பதிவு. நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி டில்லி உயர்நீதிமன்றத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட
கட்சிகள் மனு தாக்கல். மனுவை தள்ளுபடி செய்தது டெல்லி நீதிமன்றம். தமிழக காவல்துறையை சேர்ந்த 2 பெண் டிஏஜிகள் மத்திய அரசு பணிக்கு இடமாற்றம். மதுரை சரக டிஏஜியாக பணியாற்றி வரும் ரம்ய பாரதி மத்திய விமான பாதுகாப்பு பிரிவுக்கு இடமாற்றம். காஞ்சிபுரம் சரக காவல்துறை டிஐஜியாக இருந்த பொன்னி மத்திய தொழில் பாதுகாப்பு படைக்கு இடமாற்றம். வரும் ஜூன் 4ஆம் தேதி இந்திய கூட்டணி ஆட்சியை பிடிக்கும். ஜூன் 5ஆம் தேதி திகார் சிறையில் இருந்து நான் வீட்டுக்கு திரும்புவேன் எனவும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆருடம். நிஜார் கொலை வழக்கில் கனடா எந்த தகவலும் பகிரவில்லை. மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் குற்றச்சாட்டு. இபிஎஸ் தரப்புக்கு நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்பட்டது. பி. ஜே. நரசிம்மன் என்பவர் ஆர்டிஐயில் கேள்வி. ஆணை விதிகள் மற்றும் சட்ட நடைமுறைகளின் படியே சின்னம் ஒதுக்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் விளக்கம். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே பயங்கரம். 17 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை. 3 சிறுவர்கள் உட்பட 9 பேர் கைது. சென்னை அசோக் நகரில் மது போதையில் கூகுள் மேப்பை பார்த்து கார் ஓட்டி 7 பேர் மீது ஏற்றி இறக்கிய பெண். முட்டுச்சந்து என்பதால் வேறு வழியின்றி கார் நிறுத்தம். அதே நேரம் மகாராஷ்டிரா பதிவெண் கொண்ட ஜீப் மடக்கி சிறைப்பிடித்தனர் அப்பகுதி பொதுமக்கள். கோவில் திருவிழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்க வேண்டும். உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தேர்தல் நடத்தை விதிகளை காரணம் காட்டி கோவில் திருவிழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுக்கக்கூடாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் விளக்கம். பத்தாம் வகுப்பு மாணவியை கடத்தி சென்று வீட்டில் சிறை வைத்த வாலிபர். தப்பி ஓடிய வாலிபருக்கு காவல்துறையினர் வலைவீச்சு. இன்று வெளியாகிறது +1 பொதுத் தேர்வு முடிவு. தேர்வு எழுதிய மாணவ மாணவிகள் இணையதளத்தில் பதிவெண் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை பதிவு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். CAA, NRC, பொது சிவில் சட்டம் எல்லாம் சதி திட்டம். பங்காளில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. நேபாளத்தில் துணை பிரதமர் திடீர் ராஜினாமா. பிரதமர் பிரசண்டாவின் அரசுக்கு பின்னடைவு. சமீப காலமாக ஆளும் கூட்டணிக்கும் நேபாள ஜனதா சமாஜ்வாதி தலைவர் உபேந்திர யாதவுக்கும் இடையிலான உறவில் விரிசல். கர்நாடகாவில் பாலியல் வன்கொடுமை ஆள்கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ரேவண்ணாவுக்கு ஜாமீன். சாட்சியங்களை கலைக்க முயற்சி செய்யக்கூடாது என்றும் ரேவண்ணாவுக்கு நீதிமன்றம் உத்தரவு. பீகார் மேடையில் தொண்டரை தள்ளிவிட்ட தேஜ் பிரஜாப். வைரலான வீடியோ. ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் மிசா பாரதி மற்றும் ராப்ரி தேவி இருவரும் சேர்ந்த நிலைமையே கட்டுக்குள் வந்தது. நம் அண்டை நாடான பாகிஸ்தானில் நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ள தன்னாட்சி அதிகாரம் உள்ள பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மக்கள் போராட்டம் தீவிரம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டங்கள் மற்றும் இந்தியாவுடன் இணைவதற்கு ஆதரவு அதிகரிப்பு. தெற்கு ஆஸ்திரேலியாவில் சமூக ஊடகம் பயன்படுத்த சிறுவர்களுக்கு தடை. நடைமுறையை ஆராய உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி ராபர்ட் பிரெஞ்ச் தலைமையில் குழு நிறுவனம்.
அரசின் இந்த அறிவிப்புக்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு. இந்தோனேஷியாவில் கார்கள் இருசக்கர வாகனத்தின் மீது அடுத்தடுத்து பேருந்து மோதி விபத்து. மாணவர்கள் உட்பட 11 பேர் பலி. காயமடைந்து சிகிச்சை பெறும் 53 பேரில் சிலரது நிலைமை கவலைக்கிடம். ரஷ்யாவில் உக்ரைன் நடத்திய வான் தாக்குதல் அடுக்குமாடி குடியிருப்பு இடிந்து தரைமட்டம். 15 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. அருகில் உள்ள கட்டடங்களும் இடிந்துவிடும் என்ற அச்சத்தால் குடியிருப்பில் இருந்த மக்கள் வெளியேற்றம். பன்றியின் சிறுநீரகம் பொருத்தப்பட்ட ரிச்சர்ட் ஸ்லேமான் உயிரிழப்பு. உலகெங்கிலும் உள்ள மாற்று அறுவை சிகிச்சை நோயாளர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக திகழ்வார் எனவும் மருத்துவமனை நிர்வாகம் இரங்கல். மும்பையில் கனமழை மற்றும் சூறைக்காற்று காரணமாக விளம்பர பதாகை சரிந்து விழுந்து 8 பேர் பலி. படுகாயமடைந்த 59 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, ஈரோடு, கன்னியாகுமரி மற்றும் ஆகிய 10 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தகவல். பின்னணி பாடகர் வேல்முருகன் கைதாகி ஜாமீனில் விடுவிப்பு. சென்னை விருகம்பாக்கத்தில் மெட்ரோ ரயில் நிலைய உதவி மேலாளரின் கன்னத்தில் அறைந்ததாக புகார். இதுவரை லோகி அண்ணா படங்களில் இல்லாத விஷயம் தலைவரின் கூலியில் உள்ளது. ரஜினியின் கூலி படம் குறித்து லோகேஷ் கனகராஜ் பகிர்ந்துள்ள தகவல் ரசிகர்களை எகிர வைத்து எதிர்பார்ப்பு. தனுஷ் நடிகர் சங்க கட்டிட பணிகளுக்காக 1 கோடி ரூபாய் நிதி. நடிகர் சங்க தலைவரான நாசிரிடம் 1 கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார் தனுஷ். அவருக்கு நடிகர் சங்கத்தை சார்ந்த நாசர், கார்த்தி, பூச்சி முருகன் ஆகியோர் நன்றி. சூர்யா அரசியலுக்கு வர திட்டமிட்டுள்ளதாக தகவல். தனது நற்பணி இயக்கத்தை தமிழ்நாடு முழுவதும் வலுப்படுத்த சூர்யா முடிவு. நாங்கள் இருவரும் விவாகரத்து செய்கிறோம். நடிகரும் இசையமைப்பாளருமான ஜிவி பிரகாஷ்குமார், பாடகி சைந்தவி தம்பதி வலைத்தளத்தில் பகிர்ந்து அறிவிப்பு. ரோஹித் சர்மா 50 வயது வரை விளையாடலாம். இந்திய முன்னாள் வீரர் மற்றும் யுவராஜ் சிங் தந்தையான யோக்ராஜ் சிங் அறிவிப்பு. மூன்றாவது T20 தொடரை வெல்லப்போவது யார்? அயர்லாந்து, பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதல். டப்ளின் நகரில் இன்று இரவு 7:30 மணிக்கு தொடக்கம். பல வருட போராட்டத்துக்கு பிறகு கிராண்ட் மாஸ்டர் ஆனார் தமிழக செஸ் வீரர் ஷாம் நிக்கல். தமிழகத்தின் 30வது கிராண்ட் மாஸ்டராக உருவெடுப்பு. மராட்டியத்தில் நடைபெற்ற அகில இந்திய ஸ்குவாஷ் போட்டி. மராட்டிய வீராங்கனை ருத்ரா சிங்கை துவசம் செய்து சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார் தமிழக வீராங்கனை ஷமீனா ரியாஸ். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.